ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஹாப்பி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிக் ஹாய். என்னோட பேர் வந்துட்டு வினிதா. தேங்க்யூ ஸோ மச் நம்ம வீடியோவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு. நம்ம வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான vlogs, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், நிறையா ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட், ஹோம் டெக்கார் டிப்ஸ் அந்த மாதிரி நிறைய லைனப் ஆயிருக்கு. ஸோ மறக்காமல் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். மார்னிங் வந்துட்டு க்ராசரி ஷாப்பிங் போயிருந்தோம் பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா. ஸோ கொஞ்சம் க்ராசரிஸ் நேற்றே வந்து பேண்ட்ரியில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணிட்டேன். எதெல்லாம் வந்து இல்லையோ அது மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். உழவர் சந்தை போகிறதுக்கு வந்து டைம் இல்லை, அதனால் அந்த கடையிலே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்தது, ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு 1 வீக் அளவாக வந்து ஷாப் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் ப்ரைஸ் வந்து நம்ம உழவர் சந்தையில் வாங்கி பழகிட்டனால ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். இப்போ நீங்கள் இந்த ப்ரக்கோலியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உழவர் சந்தையில் வந்து 40 ருபீஸ், மேக்ஸிமம் ஒரு 50 ருபீஸ் சொல்லுவாங்க. பட் இந்த கடையில் வந்து அது 90 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே டபுள் த ரேட்டாக இருந்தது. சரி, இந்த ஒரு 1 வீக் அப்படிங்கிறனால வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு க்ராசரிஸ் எல்லாமே வந்து பேண்ட்ரியில், அதே மாதிரி வந்துட்டு இந்த டால் யூனிட்டில் இருக்கிற பாட்டில்ஸில் எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் இதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். யூசுவலா வந்து இந்த பொட்டேட்டோ நான் வாங்க மாட்டேன். உங்களுக்கு வந்து உழவர் சந்தையில பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஆ மண்ணெல்லாம் இருக்கிற மாரி இன்னும் நல்லா ஆரஞ்சு கலரா வந்து ஒண்ணு கிடைக்கும். அது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். அதுதான் வாங்குனேன். அது வந்து இந்த மாரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் வந்து கிடைக்கிறதில்ல. இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம விற்கிற பாக்ஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கீழே இருக்கிற ரேக்ல பார்த்தீங்கன்னா, நான் உருளைக்கிழங்கு வச்சிருப்பேன். அதே மாரி உள்ள ஒரு சின்ன ட்ரே மாரி வச்சு, அதில வந்து தேங்காய் எடுத்து நிறுத்தி வச்சிருப்பேன். ஸோ நம்ம நிறுத்தி தேங்காய் வச்சா தான் ரொம்ப நாளைக்கு வருது. ஸோ அதுக்காக உள்ளேயே வந்துட்டு ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் சின்னதா வச்சிருக்கேன். நடுவுல இருக்கிற ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம், மேல இருக்கிறதுல வந்து சின்ன வெங்காயம். இதுதான் வந்து நான் ஸ்டோர் பண்றேன். இது வந்து ஒரிஜினல் பேம்பூ கிடையாது. ஒரு கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் தான் போல. ஏன்னா, நான் மேல வந்து டொமேட்டோ தான் முதல்ல ஸ்டோர் பண்ணிட்டுருந்தேன். பட் தக்காளி நம்ம எப்ப வச்சாலும் ஒரு 2 நாள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்துட்டு அழுகி போயி அந்த மாதிரி ஆயிருது. அதனால மேல வந்து சின்ன வெங்காயம் ஸ்டோர் பண்ணிட்டு, ஃப்ரிட்ஜ்ல தான் வந்து நான் இப்பலாம் டொமேட்டோ ஸ்டோர் பண்றேன். இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் வந்துட்டு Amazonல நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. ரொம்பவே நல்லாருக்கு. ஃப்ளைஸ் எல்லாம் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. ஆ பட் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து க்ளோஸ் பண்ணணும். இல்ல அப்டின்னா ஃப்ளைஸ் வந்து ரொம்ப ஈஸியா உள்ள போயிடுது. ஸோ நான் வந்து பைனாப்பிள், அவக்காடோ வந்து ரொம்பவே காயா இருந்தது. ஸோ அதையும் வந்து வெளில வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பப்பாயா அதுவும் வந்து காயா இருந்தனால அதையும் வந்துட்டு இங்கேயே வச்சுட்டேன். இன்னும் 2, 3 நாள் கழிச்சுட்டு வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடலாம் அப்டின்ட்டு. ஸோ ஃப்ரூட் பாஸ்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வெளியில வைக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்ச், மாதுளம்பழம், ஆப்பிள் இது எல்லாமே வந்து கொஞ்ச நேரம் நான் வந்து சால்ட், கல்லுப்பு போட்டு ஊற வச்சுருவேன். இல்ல அப்டின்னா கொஞ்சமா பேக்கிங் சோடா, வினிகர் இது போட்டு ஊற வச்சுட்டு, வாஷ் பண்ணி நல்லா வந்து வைப் பண்ணிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த கண்டெய்னர் வந்து நீங்க லாஸ்ட் விலாக்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அத வந்து இப்ப தான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஆ எப்படி இருக்கும்னு தெரியல. டப்பர்வேர் அளவுக்கு குவாலிட்டி இருக்குமா? இல்ல வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்கமிங் விளாக்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் எம்போஸ்டா வந்து ஒரு டிசைன் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி வந்து அங்க ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது. பட் எதுக்கும் நம்ம வந்து சேஃப்டிக்கு ஒரு டிஷ்யூ போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பழைய பாக்ஸ்லலாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவேனோ, அதே மாரி வந்து கீழ ஒரு டிஷ்யூ பேப்பர் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த பெரிய கண்டெய்னர்ஸ் வந்து மெயினாவே எதுக்கு வாங்குனேன் அப்டின்னா, கேரட்டு, பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய் இதெல்லாம் ஸ்டோர் பண்றக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல ரொம்பவே நெறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ, அதனால வந்துட்டு பெரிய பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஸோ, நான் கேரட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த மேல கீழ 2யும் வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ, இது வந்து நான் ஒரு வீடியோல தான் வந்து முதல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நிஜமாவே வந்து வொர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு வந்து கேரட் ஒரு 8 டூ 10 டேஸ் வந்து ரொம்ப நல்லாருக்கு. அந்த நடுவுல ஒரு மாரி அழுகுன மாதிரி எல்லாம் ஆகும்ல. நம்மோ கட் பண்ணாம வச்சிருந்தோம்னா, அந்த மாரியெல்லாம் இல்ல. ஸோ, அதனால வந்து எல்லாமே கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ, ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு ஒரு 1, 1 1/4 கிலோ கேரட் ஸோ, அதுக்கு மேலேயே இருக்கும். ஸோ, இது எனக்கு இன்னும் தெரிஞ்சு தனியாக இதில ஸ்டோர் வந்துட்டு பண்ணலான்னு நம்ம ஒரு நினைக்கிறேன். 2 கேஜி இதை வரைக்குமே பற்றி ஸ்டோர் நாளைக்கு அவர்கிட்ட பண்ணலான்னு நெனைக்கிறேன். சொல்லிடுவோம். பட் நான் வந்து ஃபுல்லா டம்ப் பண்ணல. இன்னைக்கு கம்மியா வாங்கிட்டு வந்தனால அத மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேன். பழைய கேரட்ஸ் கொஞ்சம் இருந்தது. அத வந்துட்டு கவர்ல போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அத அடுத்தது நம்ம யூஸ் பீன்ஸ் பண்ணிட்டு, ஸ்டோர் அதுக்கப்புறம் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ்ல யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறமா வந்து மத்ததுக்கும் போடலாமா டிஷ்யூ பேப்பர், இல்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா டிஷ்யூ இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டேன். பட் நம்ம பீன்ஸ் எதுக்கும் விக்கிற ஒரு டிஷ்யூ விலைக்கு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா ட்ரையல் எல்லாம் பார்க்க சப்போஸ் முடியாது தண்ணி அப்படின்னு விட்டுச்சு சொல்லிட்டு, அப்படின்னா சரி இதுக்கும் ஒரு அட்லீஸ்ட் அந்த டிஷ்யூ டிஷ்யூவில் இருக்க போட்டுடலான்னு சொல்லி அப்சர்வ் ஆகிடும். டிஷ்யூ வந்து நான் போட்டுட்டேன். அது டிஷ்யூ சின்னதாக வந்து போட்டுட்டு ஃபுல்லாக கவர் அதுக்கப்புறமா பண்ணுற மாதிரி வந்துட்டு போடல, ஸ்டோர் சும்மா வந்து பண்ணேன். ஒரு சின்ன டிஷ்யூ மட்டும் போட்டேன். இந்த வீடியோ நான் எடுத்து ஒரு 4, 5 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டுருக்கேன். இந்த டைம் வரைக்குமே பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பாக்ஸ்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் வரும். அதுல தான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து பீன்ஸ் ஒரு 1/2 கேஜி வரைக்குமே வந்து பீன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு அதோட இன்னொரு கண்டெய்னர். இது வந்து செட் ஆஃப் 3 வாங்கியிருந்தேன். ஸோ 3 பெரிய பாக்ஸ் வரும். அந்த 3 பெரிய பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 2 பாக்ஸ் வரும். ஸோ இது ₹1000க்கு வந்து வொர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஸ்டர்டியாவும் இருக்கு. இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். ஸோ இதுக்குள்ள 2 பாக்ஸ் இருக்குல்ல. இந்த மாரி 3 செட் நமக்கு கிடைக்கும். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா, 3 பெரிய பாக்ஸு, 6 சின்ன பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதோட லிங்க்ஸ் ஏதாவது வேணும் அப்டின்னா, நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி என்னோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து நீங்க செக் பண்ணலாம். ஏன்னா, இப்பலாம் YouTubeல வந்துட்டு அந்த லிங்க்ஸ் எதுவுமே வொர்க் ஆகுறதில்ல அப்டின்னாங்க. இன்னும் நான் அத வந்து ட்ரை பண்ணல. பட் லிங்க்ஸ் ஏதாவது போட்டா, அது வந்துட்டு அ YouTube ரிமூவ் பண்ணிருது அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இனிமேல் எந்த ப்ராடக்ட்டோ இருந்தாலும் அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாக்கு தான் ரீடைரக்ட் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறேன். பீட்ரூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கேரட் மாதிரியே நான் மேல அந்த ஸ்டெம் ஃபுல்லா கட் பண்ணிட்டு, இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பேக் வாங்கியிருந்தேன். பியூர் காட்டன். நான் லாஸ்ட் வீடியோல காட்டியிருப்பேன். ஸோ, அதுல வந்து சரி, ஸ்டோர் இந்த பண்ணி வச்சுட்டேன். இந்த பெரிய பாக்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, பாவக்காவும், சொரக்கா இருந்துச்சு. ஸோ, அதையும் வந்துட்டு கட் பண்ணி இதுவும் ஸ்டோர் வந்துட்டு இதில் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணுறேன். இது யூசுவலி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கட் பண்ற ஐட்டம் எல்லாமே நான் கிளிங் ராப் போட்டு நல்லா வந்து சீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ, இந்த வீடியோவோட கடைசில வந்து நீங்க பார்ப்பீங்க. நான் வந்து திருப்பியும் அத வந்து பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டு, மறுபடியும் கிளிங் ராப் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெண்டைக்கா வந்துட்டு இந்த பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணேன். இது வந்து செப்பரேட்டா வாங்குனது. இது ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி தான். பட் குவாலிட்டி சுத்தமா சரியில்ல. நீங்க ஓப்பன் பண்றதுக்கு வந்து அவ்ளோ கஷ்டமா இருந்தது. பட் வெஜிடபிள் வந்து ஒரு 4, 5 டேஸ் நல்லாருக்கு. பட் மேல பார்த்தீங்கன்னா, அந்த மூடியில நல்லாவே தண்ணி வந்து ரீட்டெயின் ஆகுது. அதனால நம்ம மேல வந்து ஒரு டிஷ்யூ போடணும். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு கண்டெய்னர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, இன்னும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கேப்சிகம், அதுக்கப்புறம் கேபேஜ், அப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காய் இருக்குது, தக்காளி இதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சா போதும். மீதி எல்லாமே வந்து நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து லைட்டாக போர் அடிக்கும் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே வந்து நான் கண்டெய்னரில் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இத எடுத்து வச்சுட்டுருக்கிற டைம்லயே வந்து பாப்பா ஸ்கூல்ல இருந்தே வந்துட்டாங்க. நான் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேல தான் வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பசிக்குது அப்டின்னாங்க. நான் ஸ்நாக்ஸ் எதுவுமே பண்ணல. சரி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி டோ வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்தது. அதனால சப்பாத்தி பண்ணி குடுத்துரலாம் அப்டின்ட்டு. ஆஃப்டர்நூன் வந்துட்டு தக்காளி குருமா வச்சிருந்தேன். அதே மாரி சோயா அ சங்க்ஸ் இருக்குல்ல, அத போட்டு வந்து கொஞ்சம் செமி கிரேவி மாரி, செமி ட்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். அது வந்து அவளுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. மார்னிங்கே வந்து சொல்லிட்டு தான் போயிருந்தா, "கொஞ்சம் எனக்கு மிச்சம் வைங்க. எனக்கு ஈவினிங் இல்ல நைட்டுக்கு வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்பாத்தி போட்டு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து என்ன பண்றது? அதுவும் வந்து ஹெல்த்தியா பண்ணணும். நம்ம சீஸ் அந்த மாரி பிரெட் இதெல்லாம் வந்து நெறையாவும் ஆட் பண்ண முடியாது. ஸோ சுண்டல் அந்த மாரி குடுத்தாலும் பசங்க வந்துட்டு டெய்லியும் குடுத்தாலும் அதுவும் போர் அடிக்குது அப்டிங்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காவே இருக்கு. அவங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்றது? மார்னிங் ஸ்கூல் லஞ்சுக்கு. அதே மாரி பாப்பாவோட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, வீட்லருந்து ரொம்பவே தூரம். ஒரு 14, 15 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ ஈவினிங் ஒரு 1 1/2 மணி நேரம் கிட்டயே அவளுக்கு வந்து பஸ் டிராவல் இருக்கும். அதுல சாப்பிடுறதுக்கும் வந்து நம்ம சேர்த்து தான் ஸ்நாக்ஸ் காலையிலேயே குடுக்கணும். ஸோ அந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு கெட்டு போகாத மாதிரி இருக்கணும். அது என்ன குடுக்குறது? ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்நாக்ஸும் வந்து நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டா ரெடி பண்ணணும். இப்ப எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறனால வந்து நம்ம ஃபுட் விஷயத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சும்மா எதுவும் பேக்ட் ஃபுட் அந்த மாரிலாம் எதுவும் குடுக்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு வந்து பரவால்ல சப்பாத்தியும், சோயாவும் இருந்தனால வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். இன்னைக்கு அவங்களுக்கு எக்ஸாம்க்கும் நாங்க சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால, இத வச்சே வந்து மேனேஜ் பண்ணிட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. சோயா வந்து கொஞ்சமா ஓவன்ல வந்து ஒரு 1 மினிட் வச்சோம் அப்படின்னா ஹீட் ஆயிடும். ஸோ சப்பாத்தியும் வந்து ரெடி ஆயிருச்சு. சப்பாத்தி போட்டு குடுத்துட்டு, சோயாவே வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. தக்காளி குருமா வந்து வேண்டாம் அப்படின்ட்டு. அ அதனால வந்து சோயாவ சூடு பண்ணி குடுத்துட்டு, சப்பாத்தியும் வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டேன். புரியல.
அந்த அண்ணா போய் ரொம்ப நேரம் ஆச்சு பாப்பா. ஆன் பண்ணேன். தெரியாது. உனக்கா தெரியுதா தட்டு? கேமரா ஓடிட்டு இருக்குங்க. நான் அப்படிதான் நினைச்சேன். நான் வந்து இடையில கொஞ்ச நேரம் வந்துட்டு வீடியோ ஆனே பண்ணாம நான் வந்து வீடியோ ஆன் ஆயிருக்குன்னு நினச்சிட்டு நான் வந்து விலாக் எடுத்துட்டு இருந்திருக்கேன் போல. ஸோ பாப்பாவும் நானும் கொஞ்ச நேரம் சேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த தக்காளி குருமாவும் வந்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நைட்டுக்கு வந்துட்டு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் தோசை போட்டுக்கலாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் பாப்பா வந்து நைட்டு ஹெவியாக சாப்பிட மாட்டா. ஸோ வேணும் அப்படின்னா அவளுக்கு ஒரு தோசை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் சூடு பண்ணிட்டேன். இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்மளோட வெஜிடபிள் ஸ்டோரேஜும் வந்து நான் முடிச்சுட்டேன். ஸோ நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது, இஞ்சி இது எல்லாமே வந்து பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இஞ்சி வந்து இந்த மாரி ஸ்டோர் பண்ணா எனக்கு ஒரு 15 டேஸ்க்கே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் தக்காளி, புதினா இது எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டேன். ஆ இந்த கண்டெய்னர் வந்து 200 ரூப்பீஸோ என்னமோ தான். பட் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம இத ரீஃபில் பண்ணிட்டே இருக்கணும். பட் 2 டேஸ்க்கு மேல வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா, இதுல இருக்கிற கொத்தமல்லி, புதினா மெயினா வந்து ரொம்ப வாடின மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, ஆம் கொஞ்சமா வந்து ட்ரம் ஸ்டிக்ஸ் இருந்தது, முருங்கக்காய். அதெல்லாமே வந்துட்டு பழைய டப்பர்வேர் கண்டெய்னர்லயே ஸ்டோர் பண்ணிட்டேன். ப்ரக்கோலி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எல்லாமே வந்து நல்லா ஃப்ளோரட்ஸா கட் பண்ணிட்டு, உள்ள இருக்கிற புழு இதெல்லாமே வந்து பார்த்துட்டேன். எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டோர் பண்ணேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் பேக் இருக்குல்ல, இதுல போட்டுட்டேன். இந்த கேபேஜ், அதுக்கப்புறம் சௌசௌ இதெல்லாம் வந்துட்டு அதுல ஸ்டோர் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்ப ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடலாம். நான் வந்து கீழ இவ்ளோ பாக்ஸும் வச்சு இடம் எப்படி பத்தும், நம்ம ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு நெனச்சேன். பட் கண்டெய்னர் வந்து கொஞ்சம் காம்பேக்ட்டா இருக்கிறனால நமக்கு வந்து ஈஸியா ஸ்டோர் பண்ண முடியுது. கீழ இருக்கிற பாஸ்கெட்ல வந்து இவ்ளோ கண்டெய்னர் வச்சு இடம் இருந்தது. இன்னும் நம்ம வந்து ஒரு 2 கண்டெய்னர் கூட இதே சைஸ்ல கண்டிப்பா வைக்க முடியும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால, அதுல அவ்வளோதான் ஸ்டோர் பண்ணேன். ஸோ மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் லெமன், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஷெல்ஃப்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து கீழ இருக்கிற பாஸ்கெட்ல கண்டிப்பா வைக்க முடியாது. ஏன்னா இதோட லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறனால, ஸ்பேஸ் ரொம்ப ஆக்கியூபை பண்ணிடும். ஸோ இது எல்லாத்தையும் ஷெல்ஃப்ல வச்சாச்சு. மேல வந்துட்டு வெள்ளரிக்கா அது நம்ம டெய்லி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால மேலேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த டப்பர்வேர்ல பார்த்தீங்கன்னா, முருங்கக்கா, பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி, நெல்லிக்காய் இதுவும் வந்துட்டு சைட்லயே வச்சுட்டேன். இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, நெறையாவே ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து இன்னும் ஏதாவது நம்மோ அ ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் அப்டின்னா கூட நம்மனால பண்ண முடியும். கீழ வந்துட்டு மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ் ஏதாவது இருந்தா வைப்பேன். மேல வந்து கர்டுக்காக கொஞ்சம் இடம் விட்டுருந்தேன். ஃப்ரூட்ஸ் எல்லாமே காஞ்சிருந்தது. அது எல்லாமே வந்து நல்லா வைப் பண்ணிட்டு அதுவும் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இதுல வந்து நான் மெயினா மெனுவெல்லாம் பெருசா எழுத மாட்டேன். அது வந்து என்னோட நோட் அந்த மாரி ஏதாவது ஸ்டிக்கி நோட்ஸ் அந்த மாரி எழுதிப்பேன். இதுல முக்கியமா நான் எழுதுற விஷயம் பார்த்தீங்கன்னா, உள்ள என்னென்ன வெஜிடபிள்ஸ், என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்டின்ட்டு எழுதிட்டு, அந்த ப்ளூ மார்க்கர்ல வந்து ஃபுல்லா தீர்த்துட்டேன் அப்டின்னா, ஃபுல்லா கட் பண்ணிருவேன். இல்ல பாதி யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் பாதி இருக்குன்னா, நான் பாதி கட் பண்ணுவேன். ஸோ இத பார்த்தாலே வந்து எனக்கு தெரியும், உள்ள என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கு, இல்ல அப்டிங்கிறது. இத நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபுட் வேஸ்டேஜ் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து டைம் ஆயிடுச்சு சாமி கும்பிடுறதுக்கு. ஸோ பாப்பாக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து குடுத்துட்டு, நான் மேல வந்துட்டு விளக்கு பத்துறதுக்காக மேல வந்துட்டேன். காலையிலேயே வந்துட்டு ஆ பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பூ மாத்திரம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து விளக்கு பத்தி வச்சாச்சு. மேல ரூம்ல வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கீழ வந்துட்டேன். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளான்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு விநாயகர் இருப்பாரு. ஸோ அவருக்கும் வந்துட்டு பூவெல்லாம் ஆல்ரெடி வச்சுட்டேன். ஸோ ஊதுபத்தி மாத்திரம் காட்டிட்டு படிக்க உட்காரலாம் அப்படின்னு ரெடி ஆகும்போது தான் பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்பதான் ஓகே நம்ம இன்னும் காஃபி குடிக்கல அப்படின்ட்டு காஃபி குடிக்கிறதுக்காக போனேன். ஆல்ரெடி பாப்பா வந்து ரொம்ப நேரமா வாம்மா படிக்கலாம், படிக்கலான்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. நான் வந்து வீடியோ வேற எடுத்துட்டு இருந்தேன்.
ரொம்ப கடுப்பானாங்க. பட் சரி ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட போயிட்டேன். இப்ப நீங்க இந்த வீடியோவ வந்து நல்லா நோட் பண்ணுங்க. நான் அந்த பக்கம் போறேனா அப்படின்னு பார்த்துட்டு, இந்த டோபி பையன் வந்துட்டு அப்படியே ஸ்லோவா எந்திரிச்சு நடந்து வருவான். முன்னாடியெல்லாம் வந்து அவனோட டாய்ஸ தவிர வேற எதுவுமே வந்து அவன் தொடமாட்டான். நான் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர் கிட்டலாம் வந்து சொல்லியிருப்பேன். "டோபி வந்து ரொம்ப நல்ல பையன். அவன் டாய்ஸ தவிர வேற எதுவுமே வீட்ல எடுக்கறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, கார்டன் ஸ்லிப்பர் வந்து வீட்டுக்கு நடுவுல கொண்டு வந்து போட்டுர்றான். நான் வீட்டுக்கு யூஸ் பண்ற ஸ்லிப்பர கொண்டு போய் கார்டன்ல ஏதாவது ஒரு பிளான்ட் பாட்டுக்கு பின்னாடி வந்து போட்டுர்றான். இதே வேலையா தான் இருக்கு. நம்ம எவ்ளோ திட்டவும் முடியல. திட்டினாலும் வந்து அவன் பார்க்கும்போது வந்து நமக்கு பாவமா இருக்குமா, ஸோ நான் வந்து அப்படியே விட்டுருவேன். பட் நம்ம ஏய் அப்படின்னு சொன்னோம்னா போடுவான். அதுக்கப்புறம் நம்ம எப்படா அந்த பக்கம் போவோம்ன்னு பார்த்துட்டு உடனே வந்து திருப்பி தூக்கிட்டு போயிருவான். ஸோ பட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. திட்டணும், அடிக்கணும் அப்பலாம் வந்து மனசு வரல. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா காஃபி போட்டுட்டு, நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஈவினிங் காஃபி. பாப்பாக்கு வந்து பால் வேணாம் அப்டின்ட்டாங்க. ஆம் சப்பாத்தி சாப்பிட்டால, ஸோ அதுவே வந்து ஹெவியா இருக்கும் அப்டின்ட்டு. நாங்க சரி படிக்கலாம் இவ்ளோ தூரம்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தோம். அதுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்து வெளியில இருந்து சவுண்டு, "ஏய் மழை வருது, ட்ரெஸ்ஸில் ஆகுது வாங்க" அப்டின்னு சொல்லிட்டு. உடனே டாடி எந்திரிச்சாச்சு. வெளியில இருக்காரு. போய் மழையெல்லாம் பார்த்துட்டு, அதுல ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, உள்ள வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் என்னோட டே போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விளாக்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.